ஹலோ டீம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்த சில முக்கியமான நியூஸ் பற்றி தான் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எந்த ஸ்டாக்குமே நம்மளோட டைரக்ட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆலோசனை பண்ணிவிட்டு பிறகு முதலீடு பற்றின முடிவுகளை எடுங்க. பெஸ்ட் ஸ்டாக் ஃப்ரம் கமெண்ட்டில் இன்றைக்கி சாதுரியன் பிரதர் கேட்டிருக்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி தாங்க டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது போல் நீங்களும் வந்துட்டு ஏதாச்சும் பங்கை பற்றி தனிப்பட்ட ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட நேமை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம மெம்பர்ஷிப் வீடியோவில் 1/1 ஸ்டாக்கை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரேராக தான் வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் வீடியோஸில் இந்த அனாலிசிஸ் கிடைக்கும். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது கரண்ட் ப்ரைஸ் 721 இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 2 அக்குமுலேஷன் ஜோன் வந்துட்டு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டாக் இந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. தென் இந்த இடம் பிரேக் ஆகிட்டு ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் 632 க்ளோஸ் வச்சு கீழே போகிறாங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு இந்த ஜோன் வரைக்கும் நகரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 இடங்களையும் வந்துட்டு ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ப்ரைஸை நான் வந்துட்டு வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி நீங்களே வந்துட்டு நான் மார்க் பண்ண ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நேற்றைக்கான எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா பார்க்கும்போது நேற்றும் எஃப்ஐஎஸ் தான் நெட் செல்லராக இருந்திருக்காங்க. டோட்டல் வேல்யூ ஆஃப் பையிங்னு பார்க்கும்போது 5368 கோடி, டோட்டல் வேல்யூ ஆஃப் செல்லுன்னு பார்க்கும்போது 6691 கோடி, நெட் செல்லர் பார்த்திங்க 1323 கோடியில் நெட் செல்லராக இருக்காங்க. டிஐஐ பொறுத்தளவுக்கு 9436 கோடி டோட்டல் பை வேல்யூவோடவும் 6892 கோடி டோட்டல் செல் வேல்யூவோடவும் 2544 கோடியில் நெட் பையராக வந்துட்டு டிஐஎஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்துட்டு பெரிதளவுக்கான மொமெண்டம் இல்லாமல் இருந்திருக்கு. இருந்தாலும் வந்துட்டு நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு கிஃப்ட் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்பவும் புல்லிஷாக இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு 0.9% ஏற்றத்தில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 221 புள்ளிகள் வந்துட்டு ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டே ஓப்பனிங் மேபி இதை கன்சிடர் பண்ணி பாசிட்டிவ் ஓப்பனிங் கொஞ்சம் கேப் அப் இருக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்ததாக ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கிட்டத்தட்ட 12468 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கம்பெனிகளை அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க, பவர் ரிலேட்டடான கம்பெனிஸ். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பவர் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி மேனேஜ்மெண்ட், க்ளீன் எனர்ஜி சிஸ்டம், இந்த மாதிரி சில பவர் ரிலேட்டடான கம்பெனிஸை வந்துட்டு அக்வைர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ தான் 12468 கோடி அப்படிங்கிறத எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் குறிப்பிட்டிருக்காங்க. இது மூலமாக இவங்க O2 பவர் மெட்கோ ஹோல்டிங்ஸ் அண்ட் O2 எனர்ஜி அண்ட் அதோட சப்சிடரி கம்பெனிஸ் அனைத்தையுமே வந்துட்டு அக்வைர் பண்ணியிருக்காங்க. இது இவங்க பண்ண லார்ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போதைக்கு இருக்குது. இதனால் இவங்களோட டோட்டல் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி 23% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20012 மெகாவாட்லேருந்து 24708 மெகாவாட்டாக இப்போதைக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த ஒரு அக்வசிஷன் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பில்லராக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட்டில் ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டாக்கான டெக்வாபேக் லிமிடெட் வந்துட்டு திரும்ப ஒரு 700 கோடி ஆர்டரை ஜாம்பியாவிலேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ரீசெண்ட் டைமாக இந்த டெக்வாபேக் ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஜோனை மார்க் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் அந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்ம ஜோனை ஒன்ஸ் ஹிட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம அக்குமுலேஷன் பண்ணலாம். ஏன்னா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய பங்குகள் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது, ரொம்ப குறிப்பிட்ட அளவு பங்குகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி பங்குகள் ரொம்ப அதிகப்படியான பங்கு வகிக்குது. ஸோ ரீசெண்ட் டைமாக வந்துட்டு நிறைய நியூஸஸ் இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடிக்கடி இந்த ஸ்டாக்கோட நேமை வந்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் நியூஸ் வந்துட்டு போயிட்டுருக்க சமயத்தில் நம்ம அக்வைர் பண்ணக்கூடாது. ஸோ நியூஸ் கொஞ்சம் வந்துட்டு தனியிட்டும் நம்மளோட ஜோன் வரட்டும், நம்ம கரெக்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நியூஸ் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் கன்சாலிடேஷனும் இல்லை இறக்கம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாக்டான டைமில் நமக்கு ஏற்ற ப்ரைஸில் வாங்குறதா புத்திசாலித்தனமாக இருக்கும். அடுத்ததாக ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர் ஜேபி பவர் பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரீசெண்ட் டைமாக ஸ்டாக் வந்துட்டு எக்ஸலண்ட்டான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் கம்பெனியில் டெப்ட் வந்துட்டு ஹியூஜாக ரெடியூஸ் ஆகிருக்கு. கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான ரீசனாக இருக்குது.
இப்போது செபி வந்துட்டு கிட்டத்தட்ட 54 லட்சம் வந்துட்டு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு மிஸ் ரெப்ரசன்டேட்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அலகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு ஃப்ராட் பண்ணுற கம்பெனிஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான கம்பெனிஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கருத்தில் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் பக்கம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். செபி எடுத்துக்கிற இந்த ஆக்ஷனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர் வந்துட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம உட்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்துட்டு கிட்டத்தட்ட 335 கோடி மதிப்பிலான நான் பர்ஃபார்மிங் அசட்டை வந்துட்டு ஏஎஸ்சிக்கு கிட்டத்தட்ட 52 கோடிக்கு மட்டும் செல் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே இந்த நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படிங்கிறது தான் ஒரு பேங்க்குக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக வந்துட்டு முடியும். இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பேங்க் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியான பங்காக இருக்கும். அந்த பங்கு வந்துட்டு அதிக இன்வெஸ்டரை கவரும். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க். ஸோ என்ன தான் வந்துட்டு ஹையர் வேல்யூவேஷனாக இருந்தாலும் அதோட எக்ஸலண்ட்டான என்பிஏ மேனேஜ்மெண்ட் இன்னும் வந்துட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு தான் வந்துட்டு ஸ்டாக் ஹியூஜாக வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு பேங்க்குக்கு என்ன தான் அவங்களோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்டோட குவாலிட்டி அண்ட் அதோட மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கோ அந்த அளவுக்கு இன்வெஸ்டர் வந்துட்டு லைக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இவங்க இந்த உட்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கு இந்த ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேபி வந்துட்டு இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இட் மீன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டமாக கொண்டு போகும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 335 கோடி என்பிஏ அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குகளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். மேபி இந்த ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இந்த பேங்க்கை கொஞ்சம் மெருகேற்றக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அன்செக்யூர்ட் அண்ட் பேட் லோன்ஸை குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் மோர் அட்ராக்டிவாக மாற வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அடுத்ததாக இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான கோல் மைன் ப்ராஜெக்ட் வந்துட்டு அலோகேட் ஆகிருக்கு. கவர்மெண்ட்டோட பொறுப்பில் இருக்கிற இந்த மீனாட்சி கோல் மைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்ட்ராக்டை வந்துட்டு இப்போது அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு ஹிண்டால்கோ குரூப்புக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இதோட டோட்டல் கெப்பாசிட்டி பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மொத்த காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1552 கோடி வந்துட்டு ஏர்லி ரெவன்யூ வந்துட்டு இதனால் பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கம்பெனி தரப்புலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கும் நல்ல நியூஸாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்கோட ஒரு டீட்டெயில் அனாலிசிஸும் நம்மளோட மெம்பர் கம்யூனிட்டி வீடியோவில் நான் கொடுக்குறேன். செக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.